பொன்முடிக்கு மீண்டும் பதவி கொடுக்க கூடாது என திமுக எம்பி கனிமொழியே போர்க்கொடி தூக்கி வருவதாக பேச்சு அடிபடுகிறது. பெண்கள் குறித்து அவதூறாக பேசிய விவகாரத்தில் பொன்முடியின் அதிகாரத்தை பறித்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தஞ்சாவூர். சிவில் இன்ஜினியரிங் with specialization in GIS, remote sensing and more. கட்சியில் துணை பொதுச் செயலாளர் பதவியையும் ஆட்சியில் அமைச்சர் பதவியையும் இழந்து நின்றார். பொன்முடி விவகாரத்தில் திமுக எம்பி கனிமொழி எதிர்ப்பு தெரிவித்து முதல் ஆளாக குரல் கொடுத்தார். பொன்முடியின் பேச்சு ஏற்றுக்கொள்ள முடியாதது. எந்த காரணத்திற்காக பேசப்பட்டிருந்தாலும் இப்படிப்பட்ட கொச்சையான பேச்சுகள் கண்டிக்கத்தக்கது என வெளிப்படையாகவே சொன்னார் கனிமொழி. பதவிகளில் இருந்து இறக்கப்பட்ட பொன்முடி சைலண்ட் மோடுக்கு போனார். இந்த நிலையில் விழுப்புரத்தின் முகமாக பொன்முடி இருக்க வேண்டும் என அந்த பகுதி திமுகவினர் விரும்புவதால் பொன்முடிக்கு மீண்டும் பொறுப்பு கொடுக்க ஸ்டாலின் இறங்கி வந்துள்ளதாக சொல்கின்றனர். பொன்முடியும் தனக்கு பதவி வேண்டும் என அழுத்தம் கொடுத்து வருகிறாராம். அதனால் கட்சியில் மீண்டும் அவருக்கு தலைமை கழகத்தில் பொறுப்பு கொடுக்கலாமா என பேச்சுவார்த்தை நடந்து வருவதாக கூறப்படுகிறது. ஆனால் பொன்முடிக்கு பொறுப்பு கொடுக்க கூடாது என்பதில் திமுக எம்பி கனிமொழி விடாப்பிடியாக இருக்கிறாராம். ஏற்கனவே பொன்முடி சர்ச்சையாக பேசியதை வைத்து எதிர்க்கட்சிகள் ரவுண்டு கட்டிய நிலையில் தற்போது அவருக்கு மீண்டும் பதவி கொடுத்தால் தேர்தல் நேரத்தில் அதிமுக, பாஜக உள்ளிட்ட கட்சிகள் அதையே பிரச்சாரமாக கையில் எடுக்க வாய்ப்புள்ளதால் தேர்தல் முடியும் வரை பொன்முடிக்கு எந்த பதவியும் கொடுக்க வேண்டாம் என நினைப்பதாக தெரிகிறது. அதுவும் திமுக ஆட்சியில் பெண்களுக்கான திட்டங்களை சிறப்பாக செய்து முடித்துவிட்டு தற்போது பொன்முடிக்கு மீண்டும் பதவி கொடுத்தால் பெண்களின் வாக்கு வங்கிக்கு ஆபத்து ஏற்படும் என கனிமொழி எதிர்ப்பு தெரிவிப்பதாக சொல்கின்றனர். கட்சியிலும் பெண்களை முன்னிறுத்தி தேர்தல் வேலைகள் நடந்து வரும் நேரத்தில் அதற்கு மாறாக எதையும் செய்ய வேண்டாம் என கனிமொழி கணக்கு போடுவதாக சொல்லப்படுகிறது. கனிமொழியே போர்க்கொடி தூக்கி வருவதால் பொன்முடிக்கு பொறுப்பு கொடுப்பதை கிடப்பில் போடலாமா என ஆலோசனையும் நடந்து வருவதாக சொல்கின்றனர். பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தஞ்சாவூர். சிவில் இன்ஜினியரிங் with specialization in GIS, remote sensing and more.